பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எண்ணி செலவு செய்யும் குணமுடையவர்கள். பணம் உள்ளவனை மட்டுமே மதித்து பேசுவார்கள். கண் கோளாறு உள்ளவர்கள் முகத்தில் கடுமையும் ஆழமான சோகமும் காணப்படும். அது சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கலாம். அது உடனே எல்லா பூச நட்சத்திரத்துக்காரங்களும் அப்படி நினைச்சுக்கிற வேண்டாம். நான் ஒவ்வொன்றும் நான் சொல்லும்போது அனுபவ சாஸ்திரம் சொல்றதைத்தான் நான் சொல்றேன். அதனால எந்த ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் தனக்கு இப்படித்தான் அப்படின்னு உடனே முடிவு பண்ணிக்கிறாதீங்க. இருந்தா ஏற்றுக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அது யாருக்கோ அந்த மாதிரி இருக்குன்னு அர்த்தம். அவங்க ஜாதக அமைப்பும் அப்படி இருந்தா அப்படி இருக்கலாம். அதுக்கு அதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் இருக்கு. சண்டை போடணும்னே பிரியமுள்ள ஒரு நட்சத்திரம் இருக்கான். அது ஆயில்ய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சண்டையில் பிரியமுள்ளவர்களாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாதவர்களாக இருப்பார்கள். அடிக்கடி பிரயாணங்களை மேற்கொள்ளுவார்கள். இந்த மாதிரி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. காரணம் என்னன்னா, ஆயில்யம் பகவான் படுத்திருக்கக்கூடிய படுக்கை. அப்போ அது ஒரு பாம்பு, சர்ப்பம் மாதிரியான ஒரு நட்சத்திரம். அது ராகு கேது மாதிரி, அது ஒரு கேதுன்ற பாம்புவை குறிக்கக்கூடியது. அப்போ அது எப்போவுமே ராகுவோ கேதுவோ அந்த பயண கிரகங்கள்னு அதை சொல்லுவாங்க. அது மாதிரி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்குமா. அது எல்லா கிரகங்களுமே பயணம் தான் பண்ணுது. அது என்னமோ இந்த 2 கிரகத்துக்கு மட்டும், ராகுக்கு தான் முக்கியமாக பயண கிரகம்னே அது சொல்லியிருப்பாங்க காரகத்துவத்தில். கேதுக்கு கூட சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லாதவர்களாக இருப்பார்கள். அடிக்கடி பிரயாணங்களை மேற்கொள்வார்கள். இவர்கள் அழுத்தமானவர்கள் ஆவார்கள்.